வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய மாநில அரசுகள் சாதிய ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தல். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ராமர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த கவிஞர் வைரமுத்து. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணியினர். புதுவை ரெஸ்டோ பாரில் நடந்த மாணவர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். இல்லையென்றால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியர் காதலர்களை சாதி மதவெறியால் படுகொலை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் சாதிய ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றிட வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின். ஐடி ஊழியரான இவர் கடந்த ஜூலை 27 திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்சியினர், தலித் அமைப்புகள், மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியர் காதலர்களை சாதி மதவெறியால் படுகொலை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் சாதிய ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை உடனே இயற்றிட வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜி தலைமையில் 70க்கும் மேற்பட்ட கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வணக்கம், வீர வணக்கம். இன்னும் சில தினங்களில் ஆந்திராவிலும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இது இன்றைய அவசிய தேவை. இருக்கின்ற சட்டங்கள் ஆணவ கொலைகளை செய்பவர்கள் அல்லது ஆணவ கொலைகள் செய்வதற்கான அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய சிலருடைய தூண்டுதல்கள் கணக்கிலே கொண்டு வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதால் தான் சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறோம். பொதுவாக வன்முறை நடவடிக்கைகளை, பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதற்கென இருக்கும் சட்டமே போதும் என்ற நிலையிலும் கூட பல்வேறு அம்சங்களை சீர்தூக்கி பார்த்து உரிய வகையில் அதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே தான் பயங்கரவாதத்தை தடுப்பதற்கென சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது. அதே போன்று பெண்கள் மீதான இழைக்கப்படும் கொடுமைகள், குழந்தைகள் மீதான இழைக்கப்படும் கொடுமைகள் என்பதற்கான தனி சட்டங்கள் இருக்கிறது. ஏற்கனவே SC/ST-க்கான வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் இருக்கிறது. அந்த வகையில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் என்பது மிக அவசியமாகிறது. இன்னொன்று, இது ஏதோ பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை, சாதி ஆணவ படுகொலை என்பது போன்ற பார்வை குறுக்கி பார்க்கப்படுகிறது. இது எல்லா சமூகங்களிலும், எல்லா சமூக கட்டமைப்பிலும் இந்த சாதி ஆணவ படுகொலைகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் குறிப்பாக சில நேரங்களில் பொருளாதார ஏற்றத்தாழ்வை கூட இதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது என்கின்ற பொழுது இது வெறும் பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொடர்புடைய ஒரு பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய பிரச்சனை என்கின்ற பார்வையில், கோணத்தில் இதை அணுக வேண்டும். அதன் அடிப்படையில் சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசும் ஏற்ற வேண்டும், தமிழ்நாடு அரசும் ஏற்ற வேண்டும். இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புதுவை அரசும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். ராமர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த வைரமுத்துவை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணியினர் அவரது உருவப்படத்தை கிழித்து எறிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற பாடலாசிரியர் வைரமுத்து ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இவரது இந்த பேச்சுக்கு இந்து அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வைரமுத்துவின் இந்த பேச்சை கண்டித்து புதுச்சேரி பாஜக மகளிர் அணி சார்பில் அதன் தலைவி தாமரை செல்வி தலைமையில் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. மாநில தலைமைக்கு நன்றி. இதில் மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வைரமுத்துவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து வைரமுத்துவின் உருவப்படத்தை கிழித்து எறிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். 2047 வரை கூட இந்த நூற்றாண்டு காணும் வரை இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் தேசத்தை ஆளும். நீங்கள் பார்க்க போகிறீர்கள், மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகையால் தொடர்ந்து இங்கும் சரி, அடுத்த 2026 என்டிஏ கூட்டணி, என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போகிறது. ஏதோ கனவு கண்டு கொண்டிருக்கார்கள். நாம் வந்த பிறகுதான் 4500 பேருக்கு ஒரு பைசா கூட நேர்மையான முறையிலே வேலை வாய்ப்பு கொடுத்தோம், வெள்ளை அரிசி கொடுத்தோம், பென்ஷன்தாரர்களுக்கு புதிய 30,000 பென்ஷன்தாரர்களுக்கு கொடுத்தோம். எத்தனையோ ரோடுகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருந்தன. அத்தனை சாலைகளையும் இன்று பிரமாதமாக நம்ம செய்து முடித்தோம். ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தினமும் அறிக்கை விடுற ஆட்சி அல்ல, உண்மையாக இந்த மக்களுக்காக பாடுபடுற ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து 2026 நம்மளுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி மிகச்சிறப்பாக ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லி எந்த பொய் பிரச்சாரம் செய்தாலும், எந்த எங்களுடைய நாங்கள் புனிதமாக நினைக்கும் பகவான் விஷ்ணுவின் அவதாரத்தை குறை சொன்னவர்களுக்கு கடுமையான பகவான் தண்டனை தேட நாங்கள் மக்கள் அனைவரும் சபதம் ஏற்றிருக்கார்கள். நிச்சயமாக ஒரு காலம் உங்களை ஆட்சி கட்டிலே உட்கார வைக்க மாட்டார்கள். புதுச்சேரி ரெஸ்டோ பாரில் நடைபெற்ற மாணவர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும், இல்லையென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோ பார்கள் காவல்துறை, கலால் துறை உதவியுடன் சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி நள்ளிரவு வரை செயல்படுகின்றன. கலால் துறை மற்றும் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு ரெஸ்டோ பார் உரிமையாளர்களுக்கு அடிமை போல உள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். OMG ரெஸ்டோ பாரில் மாணவர் கொலையில் வழக்கு பதிவு செய்ய பெரிய கடை காவல் நிலையம் போலீசார் தாமதித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், புகார் கொடுத்தவர்களை இன்ஸ்பெக்டர் ஜெயசங்கர் மிரட்டியுள்ளார். ரெஸ்டோ பாரின் உரிமையாளர்களில் ஒருவர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கமானவர், அவர் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்று குறிப்பிட்டார். மாணவர் கொலை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் ஆகியோர் பதவி விலக வேண்டும். மக்கள் தொகைக்கு ஏற்ப ரெஸ்டோ பார்கள் திறக்கப்படும் என மம்மதையுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுவதா என்று கண்டனம் தெரிவித்த நாராயணசாமி, சுற்றுலா என்ற பெயரில் மக்களை காவு வாங்குகின்ற வேலை நடந்து வருகின்றது, கலாச்சாரம் சீரழிந்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். மண்ணாடிப்பட்டு கிராம தொகுதியில் 7க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்களை திறந்ததுதான் அமைச்சர் நமச்சிவாயத்தின் சாதனை. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் பினாமிகள்தான் ரெஸ்டோ பார்களை நடத்தி வருகின்றனர். மாணவர் கொலை வழக்கை காவல்துறை திட்டமிட்டு குழி தோண்டி புதைக்க பார்க்கிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். எளிய முதல்வரான ரங்கசாமிக்கு 1.5 கோடி ரூபாய் கார் வாங்க பணம் எப்படி வந்தது, அவருக்கு அந்த காரை பரிசளித்தது யார் என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, குப்பை வாரும் டெண்டருக்கு 19 வருடம் கொடுத்த போதே சந்தேகம் வந்தது. காமராஜரின் பெயரை சொல்ல முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தகுதி இல்லை. புதுச்சேரியில் இளம்பெண்கள் விதவை ஆவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமியே காரணம் என்று குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வந்தால் புதுச்சேரியில் பள்ளிகள், கல்லூரிகள், கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ரெஸ்டோ பார்களின் அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் முதன்முறையாக உலக அளவில் பாரம்பரிய சிலம்பம் போட்டி பாரம்பரிய சிலம்பம் உலக சங்கம் சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரியில் முதன்முறையாக உலக அளவில் பாரம்பரிய சிலம்பம் போட்டி பாரம்பரிய சிலம்பம் உலக சங்கம் சார்பில் தலைவர் ஸ்ரீதர் மற்றும் பொதுச் செயலாளர் மாரி செல்வம் அவர்களின் தலைமையில் லாஸ்பேட்டை உள்விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்றது. இதில் 4 நாடுகள் உட்பட 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாரம்பரிய சிலம்பம் வளர்ச்சியின் நோக்கமாக பாரம்பரிய உடையை அணிந்து கலந்து கொண்டனர்.
பாரம்பரிய சிலம்ப போட்டி முதல் முறையாக இந்தியாவில உலக அளவில் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம நடத்துறோம். இந்த போட்டியில் சுமார் 4 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா, கத்தார், UAE, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அங்க இருக்க தமிழ் மக்கள்கள் நம்ம பாரம்பரிய உடைகளை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பண்றாங்க. நம்ம எது பாரம்பரிய உடைகள் எது பண்றோம்னா கராத்தே அந்த பாரம்பரிய உடைகள் பண்றாங்க, குங்ஃபு அந்த பாரம்பரிய உடையை வச்சு பண்றாங்க. சிலம்பத்தை இது வரைக்கும் நம்ம யாரும் பாரம்பரிய உடையை வச்சு நம்ம போட்டிகள் நடத்துறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவிலையும் உலக அளவுலயும் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம நடத்துறோம். ஸோ இது மூலியமா பாரம்பரிய சிலம்ப உலக சங்கம் மூலியமா நாங்க நடத்தி முடிச்சு சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. 5 வயது முதல் 55 வயது முதல் கலந்துக்கிட்டாங்க. புதுவை களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் பட்டமளிப்பு விழா 2025 கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் பட்டமளிப்பு விழா 2025 கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பிரகாஷ் பாபு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார். இவ்விழாவிற்கு ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனரும் திண்டிவனம் தக்ஷஷிலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் ட்ரஸ்டி டி நிலா பிரியதர்ஷினி முன்னிலை வகித்தனர். கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன் வரவேற்புரை வழங்கி ஆண்டு அறிக்கை வாசித்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தனது தலைமை உரையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு பல வருடங்களாக தளர்ச்சி அடைந்த பல சவால்களை சமாளித்து கல்வி நிறுவனத்தையும் இணைந்த கல்லூரிகளையும் மேம்படுத்தியதை நாங்கள் ஆழ்ந்த நன்றியுடன் வரவேற்கின்றோம் என்று குறிப்பிட்டார். பட்டம் பெற்ற அனைத்து பட்டதாரிகளையும் வாழ்த்தி தங்கள் கனவு வாழ்க்கையை தொடரும் அதே வேளையில் தற்போதைய பணிகளில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுமாறு வலியுறுத்தினார். ஏராளமான வாய்ப்புகளை எடுத்துரைத்த அவர் குறுகிய மற்றும் நீண்டகால இலக்குகளை அடையவும் அவர்களை ஊக்குவித்தார். தொழில் முனைவோராக மாற ஒரு நிறுவனத்தை தொடங்க கனவு காணுங்கள், மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குங்கள், உங்கள் இளையோருக்கு உதவுங்கள், உங்கள் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்துங்கள் என்றும் முன்னாள் மாணவர்களை அவர் கேட்டுக்கொண்டார். பட்டமளிப்பு விழா தலைமை விருந்தினர் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பிரகாஷ் பாபு தனது சிறப்புரையில் பட்டதாரிகள் மற்றும் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றவர்களை வாழ்த்தி செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களால் இயக்கப்படும் மாற்றம் நாம் பணிபுரியும், கற்றுக்கொள்ளும், தொடர்பு கொள்ளும் மற்றும் புதுமை செய்யும் முறையை மறு வடிவமைக்கிறது என்பதை எடுத்துரைத்தார். AI மனித திறன்களை மாற்றுவதற்கு பதிலாக பெருக்குகிறது என்பதை வலியுறுத்திய அவர் AI உந்துதல் சகாப்தத்தில் பொருத்தமானதாக இருக்க வாழ்நாள் முழுவதும் கற்றல் துறைகளுக்கு இடையேயான திறன்கள் மற்றும் தொடர்ச்சியான திறன்களை ஏற்றுக்கொள்ளுமாறு பட்டதாரிகளை வலியுறுத்தினார். விக்சித் பாரத் 2047 புதுமையாளர்களாகவும் பங்களிப்பாளர்களாகவும் இருக்க அவர்களை அழைத்த அவர் மாற்றத்தின் யுகத்தில் தகவமைத்து திறமையை மேம்படுத்தி வழிநடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற 22 மாணவிகளுக்கு கல்லூரியின் சார்பாக பரிசு தொகையாக 12 கிராம் தங்கம் மற்றும் 450 கிராம் வெள்ளி பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இளநிலையில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை, கணிப்பொறியியல் துறை, தகவல் தொழில்நுட்பத் துறை மற்றும் இயந்திரவியல் துறை, முதுநிலை மேலாண்மை துறை, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை, கணிப்பொறியியல் துறை போன்ற துறைகளில் படிப்பு நிறைவு செய்த 512 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பட்டங்கள் பெற்ற பட்டதாரிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த இயக்குநர்கள், கல்லூரி முதல்வர்கள், டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பட்டமளிப்பு விழா ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர்கள், கல்லூரி தேர்வு கட்டுப்பாட்டாளர், இயந்திரவியல் துறை தலைவர் முனைவர் ராஜாராம், மேலாண்மை துறை தலைவர் முனைவர் பாஸ்கரன், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கல்லூரி இயந்திரவியல் துறை தலைவர் ராஜாராம் நன்றியுரையாற்றினார். கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் உத்தரவின் பேரில் அரியாங்குப்பத்தில் பேனர்கள் அகற்றப்பட்டதால் விரக்தியில் அதிமுகவினர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கிராமம் மற்றும் சாலைகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கும் இடையூறாக பேனர்கள் வைக்கப்படுகின்றன. அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பேனர்கள் வைக்க அதற்கான தடை சட்டம் உள்ளது. எனவே இனி விளம்பர பேனர்களோ மற்ற விழாக்கள் பேனர்களோ வைத்தால் அவர்கள் மீது காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யப்படும். மேலும் கோவில் மற்றும் விழா காலங்களில் அன்னதானம் செய்யும்போது அவற்றினால் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் மற்றும் குப்பைகளை குப்பை தொட்டி வைத்து தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அறிக்கை விடுத்திருந்தார். அதன்படி இன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டிருந்த பேனர்களை ஆணையர் ரமேஷ் உத்தரவின் பேரில் வருவாய் ஆய்வாளர்கள் பாலமுருகன், தன்ராஜ், கிராம நிர்வாக அதிகாரி மதன், இளநிலை எழுத்தர் செழியன், அரியாங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அரியாங்குப்பம் பகுதிகளில் உரிய அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த கட்சி உள்ளிட்ட அனைத்து பேனர்களையும் அகற்றினர். இதனை அறிந்து வந்த அரியாங்குப்பம் தொகுதி அதிமுகவினர் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் கொண்டாடும் வரை அமல்படுத்தாத பேனர் தடை சட்டத்தை தற்போது அறிவித்து எங்களது பேனரை கிழித்து அப்புறப்படுத்துவது நியாயமா? நாங்கள் உரிய அனுமதி பெற்றுதான் வைத்துள்ளோம் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் அந்த அனுமதி சீட்டை பரிசோதித்ததில் அதில் தேங்காய் திட்டு சந்திப்பில் வைக்க வேண்டிய பேனர் என குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இதனை நன்கு படித்து பார்த்து பிறகு வந்து பேசுங்கள் என அதிகாரிகள் திருப்பி அனுப்பிவிட்டு தொடர்ந்து பேனர்களை அகற்றினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. கச்சத்தீவை நோக்கி என்ற நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் தமிழ்ச்சங்கத்தில் கச்சத்தீவு நோக்கி என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முகமது இப்ராஹிம், தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் பேராசிரியர் ஏமு ராஜன், தாகூர் கலைக்கல்லூரி மேனாள் முதல்வர் இளங்கோ மற்றும் புதுச்சேரி நண்பர்கள் தோட்டம் கவிஞர் யுகபாரதி ஆகியோர் கலந்து கொண்டு கச்சத்தீவு நோக்கி என்ற சிறு நூலினை வெளியிட்டு அறிமுகப்படுத்தினர். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் முன்னாள் தேசிய பொதுச் செயலாளர் AIYF CPI முருகன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த தேவர் சமுதாய துணைத் தலைவர் செங்குட்டுவன் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்து கொண்டார்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த தேவர் சமுதாய துணைத் தலைவரும் தொழில் அதிபருமான செங்குட்டுவன் இன்று பாஜகவில் இணையும் நிகழ்வு பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை பிடிப்பின் காரணமாக உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மாநில தேவர் சமுதாய துணைத் தலைவர் தொழிலதிபர் செங்குட்டுவன் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்த நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு கட்சியில் இணைந்த தொழிலதிபர் செங்குட்டுவனுக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி புனித சூசையப்பர் குளுனி மருத்துவமனையில் 164வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி புனித சூசையப்பர் குளுனி மருத்துவமனையில் 164வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. கருத்தரங்கில் டாக்டர் பரஞ்சோதி வாழ்க்கையை ஆளும் வேதியியல் மாற்றங்கள் எனும் தலைப்பை பற்றி விளக்கினார். வேதியியல் பொருள்களின் கதையை பற்றியும் நம் மூளை செயல்பட மின்சாரமும் வேதியியல் பொருள்களும் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த இரண்டின் வேதியியல் மாற்றங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நம் சில வேதியியல் பொருள்கள் மூளையை கட்டுப்படுத்துகின்றன. உடல்நிலை நன்றாக இருந்தாலும் நல்ல இருதயம், கல்லீரல், சிறுநீரகம் இருந்தாலும் இந்த வேதியியல் பொருள்கள் சரியாக இல்லை என்றால் வாழ்க்கை ஒரு கஷ்டமானதாக இருக்கும். இதனை கட்டுப்படுத்த முடியுமா? எப்படி கட்டுக்குள் வைப்பது? நிச்சயமாக இதனை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். எப்படி என்பதை இந்த பாடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் சில சமயம் கோபம், சோகம், மகிழ்ச்சி என்று மாறி மாறி வரும். இதனை மாற்றி எப்போதும் சந்தோஷமாக இருப்பது என்ற நிலைக்கு நாம் மாற வேண்டும். திருமணமான தம்பதிகள் தங்கள் உணர்ச்சியினை கட்டுப்படுத்தாமல் செய்யும் வேலை பின்னர் அவர்களை வருந்த செய்கின்றன. இந்த மாற்றங்களை உணர்த்தும் பல இன்னல்களையும் நாம் தவிர்க்கலாம் என்று விளக்கமாக இக்கருத்தரங்கில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனம், அரசு மகப்பேறு மருத்துவமனை, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, பெருந்தலைவர் காமராஜர் மருத்துவக் கல்லூரி, அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி, புதுவை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்களும் பலதுறை சிறப்பு மருத்துவர்களும் ஆயுர்வேத, சித்தா, ஹோமியோபதி மருத்துவ நிபுணர்களும் மருத்துவக் கல்லூரிகளில் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களும் புனித சூசையப்பர் குளுனி மருத்துவமனையைச் சேர்ந்த சகோதரிகளும் மற்றும் செவிலியர்களும் கலந்து கொண்டனர். புதுவை ஆத்மஞான ஆலயத்தின் சார்பாக ஆலய பெரியவர் ஐயா ராமராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஸ்ரீ குரு ராகவேந்திரா சுவாமிகளுக்கு மத்திய ஆராதனை அனுசரிக்கப்பட்டது. புதுவை ஆத்மஞான ஆலயத்தின் சார்பாக ஆலய பெரியவர் ஐயா ராமராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஸ்ரீ குரு ராகவேந்திரா சுவாமிகளுக்கு மத்திய ஆராதனை அனுசரிக்கப்பட்டது. அதன்படி பெரம்பை காட்டுமேட்டு பகுதியில் குரு ஸ்ரீ ராகவேந்திரா திருவுருவப் படத்தை வைத்து வழிபாட்டுடன் சிறப்பு ஆராதனையும் தொடர்ந்து அப்பகுதி வாழ் எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு தேவையான நன்கொடையை சிங்கப்பூர் வாழ் சேவைசாமி சரசா தம்பதியினர் வழங்கினர். ஏற்பாடுகளை ஆலய கணங்களும் நிர்வாகத்தினரும் செய்திருந்ததோடு நன்கொடை வழங்கி மற்றும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். நூற்றாண்டு விழா காணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 5வது மாநாடு ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. நூற்றாண்டு விழா காணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 5வது மாநாடு ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு கட்சியின் மூத்த தோழரும் புதுச்சேரி விவசாய சங்கத்தின் தலைவருமான மாசிலாமணி மாநாட்டு கொடியை ஏற்றி துவக்கி வைத்தார். ஆனந்தவல்லி, நாராயணசாமி, ஆறுமுகம் ஆகியோர் தலைமை தாங்கினர். தொகுதி துணை செயலாளர் பக்தவச்சலம் உரையாற்றினார். ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் அறிக்கையை வாசித்தார். மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு தினேஷ் பொன்னையா, கீதநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கிடைக்க கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். 100 நாள் வேலையை முழுமையாக வழங்க வேண்டும். குன்றும் குழியுமாக இருக்கும் குடியிருப்பு பாளையம் தார் சாலையை போர்க்கால அடிப்படையில் புதுப்பித்து தர வேண்டும். அரசு நியாய விலை கடைகளை முழு நேரமும் திறந்து அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் இறுதியாக சசிதரன் நன்றி கூறினார். மத்திய மாநில அரசுகள் சாதிய ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வலியுறுத்தல். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ராமர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த கவிஞர் வைரமுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணியினர். புதுவை ரெஸ்டோ பாரில் நடந்த மாணவர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும்.
இல்லையென்றால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.